அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கன்னடரா தமிழரா அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் சொல்லி திமுக ஐடிவிங்கிலேருந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு 2019 ஒரு மாண்புமிகு ஒருத்தங்க பெரிய மதிப்புக்கூடிய ஒருத்தங்க பதில் சொல்லிட்டாங்க. இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழச்சி தான், அவங்களுடைய அந்த தமிழச்சிங்கிறனால எனக்கு ரொம்ப பெரிய அளவில் பெருமையாக இருக்குது, டபுள் ஹாப்பி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அநேகமாக அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இந்த பொறுப்பு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பொறுப்பு கூட கிடைக்காத அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சவுத் சைடில், அதாவது தெற்கு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய தமிழச்சி தங்கப்பாண்டி அவர்கள் தான் இந்த கருத்தை வழிமுறைஞ்சிருக்காங்க. அவங்க பேசின காணொலி ஆதாரத்தோட பதிவேற்றோம், பார்த்துக்கோங்க. I'd like to congratulate our first full-time woman finance minister, Srimati Nirmala Sitharaman, for having presented her maiden budget, and I'm doubly happy to congratulate her as a Tamilachi, as Tamil woman, since she is the daughter of our soil. இதை பார்க்கும்போது ஏற்கனவே தமிழ் தங்கப்பாண்டின் மீது திமுக ஐடிவிங்கு பெரிதளவு கொஞ்சம் கோபங்கள் இருக்குது. இந்த தமிழ் தங்கப்பாண்டியர்களது அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்கும்போது முள்ளிவாய்க்கல் விஷயத்துக்காண்டி மன்னிப்பு கேட்க போகிறேன்னு சொல்லி ஒரு தகவலோடு சொல்லும்போது திமுக ஐடிவிங்கு பெரிதளவில் கோபம். இவங்க பாருங்க, நம்ம விட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம இவர் முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கோபத்தை தமிழ் தங்கப்பாண்டின் மீது ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வன்மங்கள்லாம் சேர்த்து வச்சு இன்னும் 4 மாதத்தில் இந்த பதிவையும் சேர்த்து போட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தங்கப்பாண்டிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு திமுக ஐடிவிங்க கணக்கச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதான் தேவை. இவன் எந்த விண்ணரப்படுத்த சொல்லுவார்ல வடிவில் அவர்கள் எப்படியோ குடும்பம் அழிஞ்சால் எனக்கு போதும், இந்த மாதிரி திமுக அழிஞ்சால் நமக்கு போதும். இதே ரொம்ப முக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டி போடக்கூடிய திருமாவளவனுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டது. ஆல்ரெடி உறுதி செய்யப்பட்டுருச்சு, தோற்று தான் போக போகிற. என்ன காரணம்னா ஒரு சின்ன கணக்கு பார்த்துக்கோங்க. திருமாவளவர்களுடைய தலைவர், கட்சி தலைவர் அவர் தான். 4 சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சுருக்காரு. ஏற்கனவே ஒரு எம்பி ரவிக்குமார் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார். அது திமுக ஐடிவிங் திமுக போய்ட்டான்னு வச்சுக்கோங்களேன். இவர் இந்த முறை திமுகவுடைய இதில் ஜெயிச்சிட்டாருன்னா திருமாவளவர்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடும். அப்போ திருமாவளவன் தோற்பதற்கு நம்ம யாரும் வேலை செய்ய வேண்டாம், திமுக வேலை செஞ்சு திருமாவளவன் தோக்கடிச்சிடும். அதுவும் ஒரு பக்கத்தில் நமக்கு மகிழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மகிழ்ச்சியில் நமக்கு இன்னொரு விஷயத்தை அவங்க கண்டிப்பாக பகிர்ந்தே ஆகணும். என்னென்னா, இந்த சென்னை நிவாரண பொருட்களில் பெரிதளவில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சென்னையிலேயே அந்த சென்னை மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டதுக்கு பிறகு அதுவும் தொடர்ச்சியாக திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பெரிதளவில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஆளுங்கட்சிக்கு சங்கு ஊது விதமாக பல சமூகங்கள் சீமானர்கள் செஞ்சுருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த வெள்ள நிவாரண பொருட்களை நேரடியாக களத்திலிருந்து திரு சீமானர்கள் தான் களத்திலிருந்து கொடுத்தார். சென்னை வெள்ளப்போர் பாதிக்கப்படும் போதும் மக்களுக்கு நேரடியாக நிவாரணப் பொருளை கொடுத்த ஒரே அரசியல் கட்சி தலைவர் சீமானவர்கள் தான். மக்கள் ரொம்ப கஷ்டமான இடங்கள் இருக்கும்போது, அதாவது போட்டு மூலமாக மட்டும்தான் அந்த நிவாரணப் பொருளை கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த இடத்துக்கு கொண்டு போய் மக்களுக்கு அத்தியாவசிய பொருளை கொடுத்த ஒரு தலைவர் சீமானவர்கள். சென்னையோடு முடியாமல் தென் மாவட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தேர்வில் பங்கெடுத்து அவர்களுக்கு நிவாரணப் பொருளை கிட்டத்தட்ட 4 நாட்களாக இருந்து அதன் சீமானவர்கள் தலைமையில் பல இடங்களுக்கு போய் நிவாரணப் பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. அண்ணாமலை வரல, எடப்பாடி பழனிசாமி வரல, அப்புறம் தேமுதிக கட்சியிலேருந்து யாரும் வரல, மக்கள் நீதி கட்சியிலேருந்து யாரும் வரல, அதிமுக கட்சி திமுக கட்சியிலேருந்து ஸ்டாலினருக்கு ஒரு ஓடி போயிட்டார். இப்படி இருக்கிற நேரத்தில் சீமானவர்கள் மக்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கஷ்டப்பட காலகட்டத்தில் யார் இருப்பாங்களோ அவங்களுக்கு மக்கள் ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்படி பார்க்கும்போது திமுக தனக்கான சங்க தானே ஊதிக்கிடுது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பள்ளி மாணவர்கிட்ட ஒரு நேர்காணல் ஒன்று எடுக்கிறாங்க. அந்த காணொலி நீங்கள் போடுறேன் பாருங்கள். இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சியில் எல்லாம் ஒருத்தரை கூட சரியில்லை, எல்லாருமே இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதிகமாக பணம் சேர்த்து வைக்கிறது, ஏழாவரமாக என்ன பேசுறது. இவங்க தான் ஓசிலே பஸ் விட்டாங்க, இவங்களே ஓசின்னா என்னதான் கதை? மக்கள் போனத்தை கொள்ளடிச்சிங்கன்னா அவங்களே ஓசின்னுவீங்களா? நியாயமான இதெல்லாம். பாலாஜி ஏதோ ஒரு அவரும் பண்ணார்ல, அவரும் அப்படியே டப்புன்னு வந்தாரு, ஏதோ
இது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, உள்ள போனாங்க, தூக்குனாங்க, அவ்வளவு வயிறு வலி. ஐயோ புச்சிக்கிச்சி, ஐயோண்டா இவரு வயிறு வலி. இவரு ஆக்ஷன் பண்ணாரா இவரு? நாங்க நியூஸ் பாக்கல இன்னைக்கு. அதுக்கப்புறம் அவர் பண்ணாரு பாரு, அவரு மண்டை வலி, அப்புறம் கை வலி, இப்படி வலிச்சுப்பாரு, இப்படி வலிச்சுட்டு அப்படியே இருப்பாரு. நீங்க பாருங்களேன், நாடகம் நடத்தினாங்க. நம்ம தமிழ்நாடு வச்சு நாடகம் நடத்தினாங்க, நல்லாவே நாடகம் நடத்துறாங்க. இன்னும் நடத்திட்டோம், எவ்வளவு நடத்தாங்க நடத்திட்டோம். இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. 2 வருஷம் முடிஞ்சு 2026 வரட்டும் பார்க்கலாம். கேவலமான ஆட்சினா இதெல்லாம், கேவலமான ஆட்சி. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நம்ம சொல்றது இல்ல, எல்லாரும் சொல்லிட்டாங்க கேவலமான ஆட்சின்ட்டு. அதாவது செந்தில் பாலாஜிலேருந்து பொன்முடி வரைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய ஊழலே பள்ளி மாணவர்கள் திமுக அரசை காரி துப்பிட்டு இருக்கிறாங்க. நம்ம யாருமே நேர்காணல் எடுக்கல, நம்ம யாருமே அதை போய் வெளிப்படுத்தல. பள்ளி மாணவர்கள் காரி துப்புறாங்க இந்த அரசை பற்றி. இதெல்லாம் ஒரு கேவலங்க. இந்த ஆட்சியெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்சிங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க பேசுகிறாங்கன்னா இதுதான் திமுக ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணம். ஆனால் இதே திமுக கட்சியை பற்றி நம்ம குறைச்சோம்னா நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், நமக்கு திமுக கட்சி பிடிக்காது, திமுக கட்சியை ஓய்க்கணும், ஒழிச்சு கட்டுன்ற ஒரு கங்கம் கட்டி வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திமுக கட்சிக்குன்னு வாக்களித்த ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாரு, காணொலி போடுறேன் பாருங்க. ஐயா பலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம். சீமானவருக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஆளுங்கட்சிக்காரங்க செத்துட்டாங்க. எங்க இருக்காங்க? நான் பக்கா திமுக காரன், திமுக தான் ஓட்டு போட்டேன். திமுக ஓட்டு போட்டேன், பக்கா திமுக காரன். ஏஎல்சிக்கு இப்போ பாடுபட்டவன், ஏஎல்சி இறந்து போனார், அவருக்கு பாடுபட்டவன். தலைவர் ஸ்டாலின் இருக்காரோ என்னன்னு எங்களுக்கே தெரியலை. திமுக கட்சி உறுதிக்கு எங்களுக்கு அறிவுரை கிடையாது. ஐயா என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சிக்கார் செத்து போயிட்டான். யாரு? ஆளுங்கட்சிக்கார் செத்து போயிட்டான்னு சொல்லி திமுக கட்சிக்கார், அவர் திமுக கட்சிக்காரர், அவர் பதிவு பண்ணிட்டார். அப்போ இன்னொரு ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீமானவர்களை தூத்துக்குடியில் நிவாரணப் பொருள் கொடுக்கும்போது சீமான் இன்னைக்கு அவர் ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு சாதாரண மனுஷனை வராரு, அடுத்த முறை அவர் சிஎம்மாக தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் பதிவு பண்ணுறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டத்தில் வளர்ந்துருக்கு. இந்த மக்கள் துயரில் இருக்கும்போது அதில் பங்கெடுத்து தனக்கான அரசியல் தாண்டி மக்களுக்கு தேவையான ஒன்று நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு. அதுவும் குறிப்பாக பல பேரை நம்ம நேரில் இருந்து பார்த்தோம். இவ்வளோ பேர் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கலாம், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இருக்கலாம், அத்தனை பேரும் அந்த களத்தில் இருந்து விடிய வேலை பார்த்தாங்க. இரவு 2-3 மணி வரைக்கும் வேலை நடக்கும். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு அந்த சீமானு கூட போய் நிவாரணப் பொருள் கொடுக்க போகதாக இருக்கலாம். அப்படி பல பேருடைய உழைப்பு அதை சாத்தியப்படுத்திக்க அது சீமானவர்கள். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை சினிமா பின்னாடியும் அப்புறம் ஒரு பொழுதுபோக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்க கூட்டத்தை மாற்றி மக்களுடைய துயர்வில் பங்கெடுக்க வச்சுக்கார் தெரியுமா? இதுதான் அண்ணன் சீமான் செய்த மாற்று அரசியல் புரட்சி. எப்போதுமே நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியை தாண்டி அது மாற்று அரசியல் புரட்சி. நான் பல இடங்களில் சொல்லுவேன், சீமானன் ஒரு கட்சி தலைவர் கிடையாது, அவர் ஒரு புரட்சியாளர். புரட்சியாளர்ங்கிறது அடுத்த கட்டத்துக்கு ஒரு நிகழ்வு கடத்துவாங்க. கட்சி தலைவங்கிறவன் அடுத்து வாக்காளர் தேடி போவான். ஆனால் புரட்சியாளர் தான் அதற்கு பிறகு தனக்கு பிறகும் இங்கே புரட்சி இந்த மண்ணுக்கு தேவையான விதையை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அரசியல் புரட்சியை தான் அண்ணன் சீமானவர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு அரசியலை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் இதை இறுக கைப்பற்றிக்கோங்க. திமுக தனக்கு தேவைன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவையில்லைன்னா நீங்கள் கன்னடரா தமிழ் கட்சியா சொல்லி நீங்கள் விளக்கம் கொடுக்க சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஆனால் இந்த கேள்வி எப்படி இருந்திருக்கணும்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நீங்கள் திராவிடரா இல்லை ஆரியராக கேள்வி கேட்டிருக்கணும். அதுக்குள்ளே அவங்க வரலை. அப்போ அவங்களுக்கு தேவைங்கிறப்ப திராவிடரை பயன்படுத்திக்கிடுவாங்க, தேவைங்கிறப்ப தமிழை பயன்படுத்தினாங்க. இதை மக்கள் உணர்ந்துக்கணும். களத்தில் நாம் தமிழர் கட்சி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் மறக்காமல் விவசாய சின்னத்திற்கு வாய்ப்பை கொடுங்க. உங்களை நம்பி உங்களுக்காகவே நிற்கிறோம், எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாமல். நன்றி, வணக்கம்.